இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வண்டலூர் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வண்டலூர் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது கண்டிப்பாக அங்கே இருக்கிற உயிரியல் பூங்கா தான். இது ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய பூங்காக்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் கிட்ட பரப்பளவு கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா 1855லேயே உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா. சொல்லப்போனால் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட உயிரியல் பூங்காவும் இதுதான். இந்த வண்டலூர் ஜூ முதல்ல உருவான இடம் வேறு இடம். ஆனால் அங்கேருந்து இடம் மாறி இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் இதற்காக ஒதுக்கி இந்த வண்டலூர் ஜூ ரெடி பண்ணியிருக்காங்க. நானும் சென்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போதெல்லாம் இந்த வண்டலூர் ஜூ பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் பார்க்கவே முடியாது. சரி இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்தே தீரணும்னு மைண்டில் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. சரி பரவாயில்ல ஜூக்கு போய் பார்க்கலாம், அதுக்குள்ளே மழை நின்றுன்னு ஒரு நம்பிக்கையோட ஜூக்கு வந்தேன். அதே மாதிரி மழையும் நின்றுச்சு. பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 வாங்கினாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்க இந்த அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவானது 1985 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் திறக்கப்பட்டது. சரி பாருங்க, எங்க அப்பா ஜூ கூட்டு வந்தோன்னா அவங்க தாத்தா ரூமா கொடுக்குறா. சரி போ ஹீமோ. அவன் பாருங்க காலையை அடைக்கிட்டான் என் பொண்ணு. அதுவும் காட்டு எரிஞ்சே அடைக்கிட்டான். போறே அப்படியா? இதோ என்ட்ரி ஃபீஸோட கிளியர் டீட்டெயில் கொடுத்துருக்க பார்த்துங்கப்பா. 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. ஓகே பாருங்க மக்களே, டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே 200 பிடிக்கிட்டாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் பண்ணுறாங்க. உள்ளே தேவையில்லாத அன்னெசரியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உள்ளே என்ட்ரான உடனே அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி உள்ளே என்ட்ரான உடனே என்னடா எங்கே பார்த்தாலும் மிருகங்களுடைய சிலை தான் இருக்குது, மிருகத்துக்கானான்னு ஷாக் ஆகாதீங்க. இதெல்லாம் உள்ளே இருக்குது, இன்னும் சுற்றி பார்க்கணும். ஒரு நாள் பத்தாது ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஜூ இது. அப்படியே உள்ளே என்ட்ரானோடனே நமக்கு லெஃப்ட் சைட்லேயே வண்டலூர் ஜூவோட மேப் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டலூர் ஜூ மேப்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கேருந்தே நமக்கு மேப் கிடச்சிரும். ஸோ எதுக்குடா அந்த மேப், இதை வச்சு எப்படா பார்க்குறதுன்னு நீங்கள் பேஜராக வேணாம். அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே பார்க்கலாம். எந்த விலங்கு வரிசையாக அப்படியே ஃபோட்டோ போட்டிருப்பாங்க பாருங்கள். அப்படியே அந்த மிருகத்தை பார்த்தோன்னே அடுத்த மிருகம் அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு அதை அப்படியே தேடிட்டு போக வேண்டியதான். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மேப்பை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிருகங்களை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை இடையில ஏதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எதிர்க்கு என்ன மிருகம் இருக்குதுன்னு பாருங்கள். அது இந்த மேப்பில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கே தான் நீங்கள் இருக்கிறதா அர்த்தம். கார்த்திகா அது உன்னோட சிலை இது மாதிரி சிலைன்னு காமிச்சேன். முடியாது அதுதான் நீனுன்ட்டா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தால் ஒரு மான் சிலை மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பார்த்தா நவுந்து போகுது. ஐயோ உண்மையான மான் போலக்கே. சரி வாங்க கிட்ட போய் க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். இந்த மானுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டயர்டாக சோகமாக நடந்து போகுது. ஒரு வேளை பேர் இல்லைன்னு சோகமாக போதோ. சரி எது எப்படின்னா என்ன, நமக்கு மானை இவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கேன்னு நானும் அப்படியே பக்கத்தில் போய் நல்லா தடவி தொட்டு பார்த்தேன். ஆனால் அது எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் பொறுமையாக போச்சு. இங்கே பாருங்க பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு மானை பார்த்தது. எப்படி குச்சின்னு பின்னாடியே போகிறா பாருங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே வந்தவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த மானை பார்த்தோன்னே மானை தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு பிள்ளைக்கு. எல்லாரும் கிட்ட ஓடி வந்தாங்க. அதில் மான் கொஞ்சம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே அந்த மானை பயம்புத்தாமல் ரொம்ப சாஃப்டாக கிட்ட போய் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த மிருகத்தை பார்க்கலான்னு அப்படியே கிளம்பிட்டோம். பாத்துங்க இதான் ஆபீஸ் போறங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படி என்ன ஆபீஸ்ல வேலை செய்யுது இல்லையே. இந்த குரங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அதிகமாக காணப்படுது. முக்கியமாக நீலகிரி மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு நீலகிரி கருங்குரங்குன்னு பேர் வந்திருக்கு. பேசிக்கலி இந்த குரங்கு ஒரு பியூர் வெஜிடேரியன் நினைக்கிறேன். இது இலை பழம் கனி விதைன்னு இதை மட்டும் தான் சாப்பிடுமா. கூப்பிட்றேன் பாரு. தெரியாது அந்த அளவுக்கு. தண்ணி இருக்கா? சரி வா வா வா
அப்பா புதுசா பேர் வைக்கிறாரு குரங்குக்கலாம். இது வந்து மான் குட்டி குரங்கா. மானுக்கு இந்த குரங்குக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அது உள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். எவ்வளோ ஜூம் போட்டாலும் தெரிய மாட்டான் கிளீனா கேமரால. பட் பார்க்கறதுக்கு தெரியுது. இந்த குரங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு. இதோட வால் வந்து சிங்கவால் மாதிரியே இருக்கும், அதனால இதுக்கு இந்த பேர். இதோடைய பரவலான இருப்பிடம் பார்த்தீங்கன்னா அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். கிட்டத்தட்ட வந்து 30 வரைக்கும் குழுவாக சேர்ந்து வாழக்கூடியது. இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வகையான வெவ்வேறு விதமான ஒலிகளை எழுப்பி அது கூட்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுமா. இந்த அரிய வகை உயிரினம் பார்த்தீங்கன்னா இப்போ அழிவினோட விளிம்பில் இருக்கிறதுனால இது அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட இனமாக அறிவிச்சிருக்காங்க. ஓஹோ, மரம் வந்து கல்லானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனித குரங்கு சிம்பான்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 150 வரைக்கும் குழுவாக வாழுமா. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. இப்போ மனித குரங்குமே கூட அழிஞ்சிட்டு வர விலங்கு பட்டியலில் தான் இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியிலேருந்து வெயிட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 70 கிலோ வரைக்கும் இருக்குமா. கோவம் வந்தால் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடும். கொஞ்சம் ஆபத்தான விலங்கும் கூட. விலங்குகளை துன்புறுத்தாதீர், விலங்குகளுக்கு உணவளிக்காதீர். நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? கரெக்டு தான், வரவில்லை தான் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதே மீறி நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு வந்தாலோ அல்லது இங்கே எதாவது இருக்க கடையில் எதாவது வாங்கினாலோ அங்கே இருக்க மிருகங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதை வந்து ஸ்ட்ரிக்டாக அங்கே எழுதி போட்டிருக்காங்க. ஸோ யாரும் அதுமாரி தூக்கி போடுறது கொடுக்குறது அதுமாரி ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளோ அழகாக டேப்பை புஷ் பண்ணி தண்ணி குடிக்குது பாருங்கள். அதுக்காகவே அந்த டேப் டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ வாங்க அடுத்த மிருகத்தை நம்ம பார்க்க போகலாம். இப்போது சிம்பன்சிக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னா இதான் நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்கள். இங்கே இருந்தால் என்ட்ரன்ஸு. நம்ம இந்த நீலகிரி கருங்குரங்கு, சிங்கவால் குரங்கு இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து சிம்பன்சி பார்த்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் அடுத்து மயில் தான் இருக்குது. ஸோ மயில் தான் அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அப்படியே இந்த மேப்பை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்மாம் பெஸ்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் கூட பத்தாது போலக்கு. நீங்கள் ஏதாவது முக்கியமான மிருகம் ஏதாவது பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் பத்தாது, அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன இது இது என்னங்கம்மா? இது என்னது இது? நாங்கள் மயில் பார்க்க வந்த நேரத்தில் ஒரு மயில் மட்டும் கூண்டுலேருந்து வெளியில் இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்கள் அடி என்ன அழகாக அந்த தொகையை விரித்து காட்சி அளிச்சிருந்தேன். எப்பா பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப அப்படியே இவ்வளோ பக்கத்தில் நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. மயில் சாதாரணமாக கிட்ட போனாலே ஓடி போயிடும். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் நான் க்ளோஸ் அப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 200 காசு இந்த ஒரு காட்சிக்கே சரியாக போச்சுங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பாருங்க காட்டுக்குள்ளலாம் வந்து வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான், டென்ஷன் ஆயிட்டான். கிளம்புங்க, ஷோ முடிஞ்சிச்சு. வாங்க மயில் பார்த்தாச்சு வாங்க. கருங்கழுத்துனாங்க, கழுத்துல கருப்பாவே காணோம். கருப்பு மற்றும் வெள்ளை மயில். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இது 2ல் ஆண் மயில் எது பெண் மயில் எதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு தோகை இருக்குன்னு? தோகை இருக்கிறது ஆண் மயில், தோகை இல்லாமல் இருக்கிறது பெண் மயில். இந்த ஆண் மயில் அந்த தோகையை பெண்ணை வந்து கவர்ந்து இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தற்காப்புக்காகவும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குப்பா கார்த்திகா. இந்த மான் இவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. போய் குட்டி போடி போய் திங்க ஏதாத்துவா கையை கட்டி வச்சிட போறேன். ஓடுனா நீ பயமுத்துற மாதிரியே போனா ஓடுனா. செம்ம அழகா இருக்குல்ல. இமோ வா இமோ. நான் அந்த கிளி பாத்துட்டேன்ப்பா. இந்த பஞ்சவர்ண கிளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. இதில் வந்து பறக்கக்கூடிய கிளிகள்லையே இதுதான் ரொம்ப பெரிய சைஸ் கிளி. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. இந்த கிளிகளோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சவர்ண கிளிகள் கிட்டத்தட்ட 80 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குமா. ஆமாம், கிளிகள்லாம் பேசுமான்னு கேட்குறீங்களா? பேசும் கண்டிப்பாக பேசும். ஏன்னா நானே நேரில் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளி கிட்டத்தட்ட 800 வார்த்தைகள் பேசி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருந்தா பார்த்துக்குங்க. தண்ணிங்க தான் குடிக்கும் போல.
அவன் பாவம் சோலோவாக இருக்கான் தனியாக. முத்து நிற கிளி. ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஷுவல் நல்லா பார்க்க முடியுது. என்ன ஏமா சோலோவா போயிட்டு இருக்கேன், எங்க போன? என்னது என்ன என்ன தெரியுங்க? வா வா வா. இந்த பறவையோட பேர் வந்து ரியா. இது வந்து பறக்க முடியாத பறவைகள்லேயே பெரிய பறவை. அதில் 2வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈமு கோழி தான். என் பொண்ணை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஓடுறா சிங்கத்தை தேடிக்கிட்டு. சாரஸ் கொக்கு இதுதான் பறக்கக்கூடிய பறவைகளே மிகப்பெரிய பறவை. கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் ஹைட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம உத்தரப்பிரதேசத்துடைய மாநில பறவையாகவும் இருக்குது இந்த சாரஸ் கொக்கு. இந்த மான் அந்தமான்ல இருந்து வந்த மான்னு சொல்ல மாட்டேன். இந்த மானோட கொம்பை பாருங்க, என்ன ஷார்ப்பாக இருக்குன்னு. எப்பா பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது சொல்ல போனால். மான் ரொம்ப சாஃப்டானது தான், பட் இருந்தாலும் அது கொம்பை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், மான் ரொம்ப சாஃப்டானதுன்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கொம்பு இருக்க மான்ட்ட கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும். ஏன்னா சண்டை போட்டுச்சு விடிய விடிய போடும். தேட்டு வருது குத்திர போகுது. வா, சண்டை போடும் மானு. நீங்க நினைக்கிற மாதிரி மான் ரொம்ப சாஃப்ட் தான் கிடையாது. எங்கள் அம்மாவுடைய சாரியும் மானோட ஸ்கின் கலரும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட் டாட்டு ப்ரௌன் கலர் இல்லை சேமாக இருக்குல்ல? என்ன கத்தி காக்காலாம் வச்சுக்கிறாங்க உள்ள உள்ள ஃபாரின்ஸ் வர அவங்க பார்க்கறதுக்கா? உள்ளே இருக்கு பாருங்க. இது என்ன மான்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் அழகாக அப்படியே சும்மா க்யூட்டாக இருக்குது. பல 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 பலன்னு இருக்குப்பா. இங்கே பாருங்க, எல்லாம் ஆட்டுக்குட்டி மாரி இருக்குல்ல, மலையாடு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. உதிரும் கொம்புடைய மான். இந்த மானுக்கு கொம்பு உதிர்ந்து திரும்பி வளரும் போல. இம்மா இங்க வா. இம்மா மாடு எப்படி கொத்தம்? என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? திரும்பி வரும் மலை. வீடியோக்கு ஆள் இல்லாம நம்மளே காட்டு கொத்தி கொத்தி வரையா? போ பக்கி போ, போய் கொடுத்த காசுக்கு காட்டு முழுசா சுத்தி பாரு, எங்கேயா அடி வாங்கி செத்துறாத. கார்த்திகா, இப்போ வந்து நாங்க வந்து சிங்கத்தை பார்க்க போறோம். கார்த்திகானியே, நீ சிங்கத்தை பார்க்க அவ்வளவு தூரம் போகணுமா கார்த்திகா? இன்னையே பார்த்தாலே போட்டோ பாரு. இப்போ அடுத்து நம்ம காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் சிங்கம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி தான் நல்லாயிருக்கும். வேணாம் அது தூரத்தில் இருக்கிறதே நல்லதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போதே லைட்டாக அல்லு இல்லை. ஒரு சிங்கத்தோட வீர கர்ஜனை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இந்த சிங்கத்து காலில் மட்டும்தான் உள்ள கற்றுன்னு கத்த சொல்லி கதறி பார்த்துட்டேன். ஆனால் பயப்புல கத்தவே இல்லை, அது மாட்டு போய் படுத்துருச்சு. வீடியோவில் அந்த அளவுக்கு க்ளீனாக தெரியல, பட் ஆனால் பயங்கர கம்பீரமாக இருக்குப்பா பார்க்க. எப்படி இருக்கு சிங்கத்தோட கர்ஜனை? என்ன ஒன்று, அதை நேரில் பார்க்க தான் எனக்கு கொடுத்து வைக்கல. நான் வரத்துக்கு முன்னாடி இந்த சிங்கம் கர்ஜனை செஞ்சுதான் சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க, பட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் பொழுது. பாருங்க மக்களே, இந்த கம்பி ஓட்டுக்குள்ள புந்து உள்ள போய் சிங்கத்தை பிடிக்கலான்னு பாக்குறா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. உள்ள போக முடியாதா? இல்ல இவ போற அளவுக்கு தான் கேப் இருக்கு. கம்பி கீழே வாட்டர் இருக்கு போறதுக்கு வழி. பாருங்க, வந்தீங்கன்னா சேஃபா பாத்துங்க குழந்தைங்களா. பாருங்க, அழகா இறங்கி சிங்கத்துக்கிட்டே குதிரை போல விட்டா முஞ்சிய போ அப்படி. இது என்ன ஒட்டகமா மானா? நீலமானா பாத்துங்க. இது எடுத்துருமா. இந்த நீலமானுடைய வாழ்விடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவாக தான் இருக்குது. இது ஒரு இந்தியாவிலே காணப்படக்கூடிய கொம்பு உதிரா மான்களில் ஒரு
பெரிய மான்னு சொல்கிறாங்க. இந்த மான் நிறைய வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ பாதுகாக்கப்பட்ட உயிரின பட்டியலில் இருக்குது. இங்கே பாருங்கள், புலிக்கு இவ்வளோ பாதுகாப்பு. புலியே தெரியலையா? புலி அந்த இடத்துல நின்று கண்ணை பார்த்தாலும் நீங்களாம் பயந்துருக்கீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கோட்டை விடுது. மணி அடிச்சா சோறு சாப்பிட்டோமா தூங்கணுமா நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா இடையில இவனுங்க வேற வந்து புலி கரடின்னு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. யாரும் இல்லைன்னா ஃபுல்லாக கிளாஸ் என்னது? ஏய் பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டாப்பா இவன். மான்கள் மற்றும் பாம்புகள் பூங்கா வனப்பகுதியில் உள்ளன, கவனத்துடன் இருக்கவும். ஆஹா, ரைட்டு. பாருங்கப்பா என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. சிறுகரடி, வங்கப்புலி, கழுதப்புலி, செந்நாய், இமாலயன் கரடி, ஓநாய். இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் செகண்ட் டைம் நான் வந்து இந்த வண்டலூர் ஜூக்கு வரேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் இது நடந்து வந்ததில்லை. அது உள்ளே இருக்கான் பாருங்க, சும்மா கருன்னு முள்ள மன்றி மாதிரி. அதான் வந்து சிறு கரடி போல். ஜூம் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அப்படியே பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா. அதேமாதிரி இந்த கரடி இருக்கிற இடத்துல சுற்றி பாருங்க, கீழே எலக்ட்ரிக்கல் லைன் கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான பைப்புல போலக்கு இந்த கரடி. பண்ணிட்டே நீ எங்க போய் கரடி பாரு. அது என்னது? என்னது? பட்டாம்பூச்சி. அட பைத்தியக்காரி, உள்ள கரடி இருக்கு, அதை விட்டு பட்டாம்பூச்சி. இங்க பாரு, கரடி பாரு. கரடி அங்க பாரு, லாஸ்ட்ல இருக்க பாரு குட்டியா. அதான் இந்திய குள்ளநரியா? நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. நிறைய இந்த இந்திய குள்ளநரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக பரவலாக காணப்படுது. இதோட வாழ்நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வாழுமா. அதுவும் இந்த ஆயுட்காலம் முழுவதுமே அது ஒரே ஒரு இணை கூட தான் வாழுமா. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த இமாலயன் கரடி வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் நம்மளால் இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா உள்ளே ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இமாலயன் கரடியை பார்க்க முடியாது போல். சரி வாங்க, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வந்து ஒரு பெரிய மரத்தோட இருக்கு, இவ்வளோ பெரிய காடு அந்த பின்னாடி. ஹலே தம்பி, அடே தேவப்படுத்துற நம்ம தர்மா. வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? ஏமா இங்க பாருங்க எப்படி ஏறி பார்த்துட்டு இருக்க பாருங்க. வீட்டுக்கு போலாமா? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. எங்க ஓய், அட செவிட்டு புளிய கோவம் வரல? வருது வருது. அழகா கொஞ்ச நேரம் திருப்பா மூஞ்ச பார்த்துட்டு போகிறான் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ க்ளோஸ் அப்பில் வந்துட்டு அவர் ஃபோன் அடிக்கிறாரு. சரிவா, தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த பக்கம் பாராடே. அட போடா, மனசாட்சியே இல்லையாடா உனக்கு ரஸ்கல். புலி வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது நினச்சி கூட பார்க்கல. இன்னும் ஒரு 4 அடி பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திரும்பிச்சுன்னா மூஞ்ச பார்க்கலாம் பார்த்தா திரும்பவே இல்லை. இங்கே ஒருத்தன் ஏந்து நல்லா சும்மா வேட்டையாடுறதுக்காக ரெடியாக நிற்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எப்படி நடந்து வரா பாருங்க. வாவ், அப்பா இவனாச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக நடந்தானு. எல்லாம் செத்த போன மாதிரி கிடக்குறானு. இந்த 2 புலிக்கும் இடையில ஏதோ ஒரு விரோதம் இருக்கு போல. அதான் 2ஐயும் தனித்தனியாக பிரித்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது. என்ன பிளான் பண்ணதுக்குன்னு தெரியல. வாடா 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 வாடா. ஹாய்
எங்க அப்பா அட வர வர இங்க பாரு டேய் பேட்டரி லோ ஆயிடுச்சு டேய் செஞ்சு டேய் அட பாவி டேய் 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 இங்க வாடா டேய் 200 ரூபாய்க்கு ஏதோ ஒருத்த ஒரு மூஞ்சி வச்சு காமிச்சிட்டு போட டேய் அட போடா அங்க போறா ஐய் ஓஹோ அவர் வேட்டையார பதுங்கி பாயிறாரு டேய் சரி வரண்டா டேய் சின்ன பையா வரண்டா உன்னை போய் ஒரு ஆள் நினைச்சு வந்தோம் பாருங்க ரோட் நெடுக்கு என்ன வேப்ப மரத்தையும் அந்த மரம் இந்த இவங்களாம் வச்சாங்களா இல்லை ஆல்ரெடி இருந்துச்சான்னு தெரில. இதுக்கு பதிலாக ஏதாவது மாங்காய் மரம் நாவ மரம் அந்த மாதிரி ஏதாவது பலா மரம் அந்த மாதிரிலாம் கூட நட்டு வச்சுருக்கலாம். நமக்கும் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதோ காட்டிலேருந்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு மலை. கார்த்திகா ஒரு புலி ரொம்ப கிட்ட பார்த்தேன் கார்த்திகா. அந்த புலியோட முடி கூட உனக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஹை அட பைத்தியக்காரி என்ன சொல்லிட்டா போறா. சரி வாங்க பாம்பு பார்க்கலாம் வாங்க. ஆமா அடுத்து தூங்கிடுச்சு பாருங்க. இவளுக்கு வேற குள்ளநரி காட்டினதோட குள்ளநரியை பார்த்து பயந்து படுத்து தூங்கிட்டான். கழுதைப்புலி ஹைனாஸ் ரொம்பவே ஒரு கொடூரமான இருக்கும் காட்டிலேயே. அது வேட்டையாடணும்னு நினச்சிச்சுன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகும். சிங்கத்தை கூட எதிர்த்து நிற்கணும் பார்த்துக்குங்க. இதோட கண் பார்வை ரொம்பவே கூர்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடியும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எங்கே தேடி பார்த்தாலும் எங்கள் கண்ணில் கழுதைப்புலி மாட்டவே இல்லை. வாடா 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 ஏய் வந்து விட்டு மாட்டியா. பொம்மை மாதிரி இருக்கு பாரு அசல். ஏய் பொம்மை தான் லூஸ் இது. டேய் வர இந்த சிறுத்தை ரொம்ப கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு தொப்பலாம் போட்ட மாதிரி. எப்படி இது வேகமாக ஓடுன்னு தெரியலையே. ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ. அங்கே உள்ள பார்த்தீங்களா ஒரு தலைவரை வேட்டையாடுறதுக்கு பதுங்கி இருக்காரு. நடுவில் இருக்க கூண்டை மறந்துட்டாரு போல. இது பெரும்பாலும் பதுங்கி இருந்து தான் வேட்டையாடும். மரத்து மேலேயே இருக்கணும்னு தான் அதிகமாக ஆசைப்படும். தன்னுடைய உடல் எடையை விட அதிகமான எடை கொண்ட விலங்கை வேட்டையாடி அதை அப்படியே தூக்கிட்டு மரத்து மேலே ஏறும்னா பார்த்துக்குங்க. இதோட ஆயுட்காலம் வெறும் 12 to 17 வருஷம் தான். கோடியக்கரை சரணாலயம் இது நாகப்பட்டினத்தில் இருக்கு. அங்கேருந்து இங்கே பறவைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல பார்வைக்காக. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அங்கே வச்சு தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு இருக்கா. அது அங்கே எடுத்து நான் இன்னும் இடத்துல எடுத்துல. இந்த பறவையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூழைக்கடா, அதாவது பெலிப்பன் பேர்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காகவே தன்னுடைய தொண்டைப்பையை வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். அந்த தொண்டைப்பையை வச்சு தான் வேட்டையாடும். அது அப்படி இறையை முழுங்கினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நீரை வெளியேற்றிட்டு அப்புறமா அந்த இறையை முழுங்குமா. நீரில் வாழக்கூடிய பறவைகளே மிகப்பெரிய பறவையில் இதுவும் ஒன்று. இந்த பறவையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது சிறகு விரிச்சுதுன்னா அது கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் இருக்குமாப்பா. அது நீட்டு சிறகுடைய நீட்டு. என்ன ராஜி ஒத்த காலில் தவா இருக்கான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா தரையாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போய் அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிக்கும். அதாவது ஃப்ளைட் மாதிரியே கொஞ்சம் தூரம் 2 வேல ஓடுற மாதிரி ஓடி போய் அப்புறம் தான் பறக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி ரொம்ப தூரமும் பறந்து போகக்கூடிய பறவைகளையும் இது ஒரு பறவையாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 மில்லியன் இயர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த பெலிகன் பேர்ட்ஸோட இனம் இந்த பூமியில் பார்த்துக்குங்க. இந்த பறவைக்கு நம்ம வேடந்தாங்கல்ல மத்தாளி அல்லது மத்தாளி கொக்குன்னு இன்னொரு பேரும் இருக்குது. கருப்புத்தலை அரிவாள் மூக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, வங்கதேசம், நேபாளம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் கிழக்கிலிருந்து ஜப்பான் வரைக்கும் இந்த இனம் வந்து பரவி இருக்கு. இந்த சிறு கொக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் கூடு கட்டி வாழக்கூடியது. அது ஒட்டைட்டுச்சுன்னா அந்த ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து பாருங்க கூடு கட்டி. ஆமாம் கூடு கட்டி குஞ்செல்லாம் பொறிச்சு வச்சுருக்கு. நீங்கள் எங்கே வச்சாலும் நாங்கள் கூடு கட்டி குஞ்சு பொறிப்போம்டா. கூடு கட்டுறதாண்டா எங்கள் வேலைன்னு. பாருங்க பறவைகளுக்காக புதுசாக ஒன்று கட்டுறாங்க. இதுக்குள்ள தான் இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா பேர்ட்ஸாக இது மட்டும் பார்க்கலாம்.
பாருங்க மக்களே, காட்டு பண்ணின்னு சொல்லிட்டு சாதா பண்ணி தான் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவனை பார்த்தா காட்டு பண்ணி தான் இருக்கிறான். லைட்டாக முடியல இருக்கும், கொம்பு இருக்கு, அதுக்கு மூஞ்சி நெத்தி ஒரு மாதிரி இருக்கும். இது பண்ணி ஊட்டு பண்ணி இது காட்டு பண்ணி தான் இருக்குது. இனப்பெருக்க காலத்தை தவிர மீதி நேரத்தில் வந்து ஆண் பன்றிகள் வந்து தனியாக தான் இருக்குமா. பெண் பன்றிகள் தான் அது குட்டிகளோட கிட்டத்தட்ட 20 பன்றிகளோட குழுவாக இருக்குமா. பார்த்துங்க, இதான் வந்து பார்க்கறத கடைஞ்ச அந்த பாம்பு. என்ன பேர் கட்டி அந்த பாம்புக்கு வாசுதியா. வாசுதி இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க நினச்சி பார்க்கல பாம்புக்கு. வாங்க உள்ளே போய் அந்த அளவுக்கு 5 தலை நாங்களாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏதோ ஒரு பாம்பு இருக்குது, ஆனால் என்ன பாம்புன்னு தெரியல. இங்கே வெளியில் பேரும் எதுவும் அதில் போர்டும் க்ளீனாக இல்லை. ஸோ இவ்வளோதான் பாம்பு, கொஞ்சம் அந்த அளவுக்கு க்ளீனாக பார்க்க முடியாது பிள்ளைங்க. இருட்டுற டைம் வேறையா, அதனால் அவங்க பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், இது என்ன பாம்புன்னு தெரியலையே, கண்ணாடி விரினாக இருக்குமோ. பந்து மலைப்பாம்பு, பால் பைத்தான், கட்ட உடல் மலைப்பாம்பு. உள்ள நிறைய மலைப்பாம்பு இருக்கு, உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்க, ஏன்னா கண்ணாடி அவ்வளவுதான் விஷுவலா தெரியுது. எலி உள்ள சாப்பாடு விட்டு வச்சிருக்கேன், நீ எங்கேயும் போய் தேடாத. அதான் தைரியமா வந்து சித்திரனால சுத்தி. இங்க ஏதோ பானையாலே ஏதோ ஒரு பொந்து மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்குள்ள இருந்து எத்தனை தலை எட்டி பாக்குது பாருங்க. அப்படியே அதை பார்க்கும் போதே அப்படியே முடியெல்லாம் சிலுக்குது. இது ஒரு மலைப்பாம்பு இருக்கு. இந்த கிளாஸ் ஓரளவுக்கு கிளீனா இருக்கு, ஓரளவுக்கு பாம்பு தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க மூஞ்ச எப்படி வச்சுன்னு படுத்துனுதுன்னு. சாரப்பாம்பா என்ன பாம்பு? சாரை பாம்பு. அதுக்கு சாப்பாடு போட்டு போனா அதோட முட்டையும் தெரியலையே. ஓ அதான் முட்டை போல கட்டையா? இது பண்ணுறோம், அதே முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு உள்ள பார்க்காது குட்டிங்களோட. அது பெரிய பாம்பு தெரியல. லைட்டு மேலே படுத்துன்னு என்ன பண்ணுறான்னு தெரியல. அது மேலே ஒரு ஓட்ஸ் இருந்தது. நாமளுக்கு மேலே அந்த காஞ்சி போன படுத்துது. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. படிச்சுட்டு அவங்க பாம்பு தேர்ந்தவங்க பாம்பு பாருங்க மக்களே, இது பொம்மை மாதிரி இருக்கு. பொம்மை வச்சு நம்ம ஏமாத்துறாங்க. சிவப்பு போனாங்க பாப்பா சேசி உங்களுக்கு 3 அடி உங்களுக்கு. எம்மா போய் ஒன்னெல்லாம் எங்கடா வந்து கிடைக்குது உங்களுக்கு? எம்மா பேசுறது பாருங்க. பச்சை கிளி சைஸ் இருந்தது ஒரு பச்சை ஒன்றாகும். இங்க அந்த கலர் மாறிட்டான். பச்சை கலர் வந்து காக்கி கலர் மாறிட்டான். உள்ள இருக்காங்க தண்ணி ஊசுறாங்க லாஸ்ட். இந்த அது கட்டை கட்டியில் போய் கட்டை கீழே வரா. அது வர இதுதான் செத்த முதல்ல. முதல்ல அசைது செத்து போச்சான். அங்க பாரு திரும்புற பாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம். இது மொத்தம் 5 வகை இருக்கான். இதில் வந்து இதோட கருப்பு காண்டாமிருகம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குமா. வெள்ளை காண்டாமிருகம் 3500 கிலோ கிட்ட வரைக்கும் வெயிட் இருக்குமா. பால் ஊட்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா இதான் 2வது மிகப்பெரிய விலங்காக சொல்கிறாங்க. இது ஒரு பியூர் வெஜிடேரியன், இலைத்தழைகளை மட்டும்தான் உண்ணும். அது மட்டும் இல்லாமல் தலைவனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கோவம் வந்துருமா. இங்கே பாருங்க, டே எப்பராக தான் கேட்டேன், அதுக்குள்ளே எவ்வளோ கோவப்பட்டு எப்படி ஓடையாராம பாருங்க. ஆசிய காண்டாமிருகங்களுக்கு ஒற்றை கொம்பும் ஆப்பிரிக்க காண்டாமிருகங்களுக்கு 2 கொம்பும் இருக்குமா. இதுக்கு வந்து மூக்கு மேலே கொம்பு இருக்கிறதுனால மூக்கு கொம்பன்னு சொல்லிட்டு தமிழில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கெரோட்டின் அப்படிங்கிற நகமும் முடியும் சேர்ந்த கலவையால் வளரக்கூடிய கொம்பு. இந்த கொம்புக்காக தான் இது பெரிதளவில் வேட்டையாடப்பட்டுக்கிட்டும் வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது உடும்பு. எல்லாரும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உடும்பு பார்த்துருப்பீங்க. உடும்பு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் உடும்பு புடி கேள்விப்பட்டீங்களா? அதோடைய புடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ வந்து இந்த உடும்பு வந்து பார்த்திங்கன்னா 7 to 37 முட்டை வரைக்கும் இடுமா. இந்த முட்டைலாம் குஞ்சு பொரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 254 நாள் ஆகுமா. என்னதான் உடும்பு புடி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடும்பு ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது.
அங்கே தெரியாது. என்ன தலைவரான் ஏதோ உடும்பு பிடிக்கணும்ல அந்த மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிப்பான்னு பார்த்தா என்ன தடவின்னு நழுவுறான் அப்படியே. அடே உடும்பா அட மக்கா மக்கா என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். பாய் சொல்ல பாய் சொல்லியுமா. இந்த தண்ணியில் எப்படி தான் வாழ்றான்னு தெரியல. இல்லை இங்கே போறா சிலையா முதலே அது முதல்டா சிலை இல்லைடா. ஜூம் பண்ணி பார்ப்போம். முதல்ல இனிமா அங்கே பாரு இனிமா. அதே மாதிரி தான் ஒன்று வாய் தண்டு படுத்து கிடக்கு போறேன். இதே மாதிரியே அப்படியே வாய்க்குள்ள தான் உள்ள பூசினாடி முடிக்கிறோம். அது வந்து பொறி மாரி அவங்க அப்படியே வாய் வந்து ஆசையாம இருப்பாங்க. யாராவது உள்ள வராங்களா வாய்க்குள்ளன்னு. இங்கேயாவது வருவா ஏன் வரமாட்டேன். காட்டில் இப்படி தான் இருக்கும். மாட்டுச்சுன்னா சும்மா காற்று பொறி எலி பொறி அவங்க தமிழில் பிடிக்கும் பாரு அந்த மாதிரி பிடிக்கும். வேணுமா அங்கே கூட இருப்பேன். அங்கே போய் அங்கே ரெண்டு இங்கே வந்துருமா அந்த விஷயம். இந்த முதலை வந்து பார்த்தீங்கன்னா நன்னீரில் வாழக்கூடிய முதலை. இதோடைய மூக்கு அமைப்பில் முன்னாடி வந்து அப்படியே பானை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை வச்சு தான் ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு நம்ம அறிஞ்சிக்க முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 40 முட்டை வரைக்கும் இடுமா. பெரும்பாலும் இந்த முதலை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை ஏரி குளம் இந்த மாதிரி இடத்துல வாழக்கூடியது. இது வந்து ஒரு நன்னீர் முதலை. இதுவுமே அழிஞ்சிட்டு வர இனப்பட்டியலில் தான் இருக்குது. ஸோ பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம். பாதுகாக்கப்படுகிறது 72லேருந்து இது பாதுகாக்கிறாங்கப்பா. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீர் யானை. இது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இது வந்து ஒரு குழுவாக 40 யானைகள் வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடியது. நீரில் வாழக்கூடிய பாலூட்டிகளே இது ஒரு மிகப்பெரிய பாலூட்டி. ஸோ இது குட்டி கூட தண்ணி கடியிலே தான் குட்டி போடுமா. அந்த குட்டி வந்து தன்னோட முதல் சுவாசத்தை சுவாசிக்கிறதுக்காக தான் நீந்தி கரைக்கு வருமா. ஒண்ணுமே தெரியலையே போடு. எப்படி வேறு ஏது மேலே ஏறாங்க. நீர் என்ன சொல்லு. ஐயோ அம்மா வாய் தருது. அங்க பேர் பல்லு பேர் அங்க பேர் ஏற தேடுது. அப்படியே உள்ள மூச்சு விட்டதை பார்த்தியா. நம்ம அப்படியே எதிர்குச்சா உள்ள வயிற்றுக்கு நேரா போயிடும் பொழுது. ஒரே கடி தான் கடிச்சு கடிச்சு கட்டு தின்னுடும் போல. எவ்வளோ இப்படி பாருங்க இருக்க உள்ள போக மாட்டாங்க பொழுது. எப்படி தான் பாருங்க அப்படியே கோடவரியா. ஒருத்த மதுல பிடிச்சி உட்காந்துக்கிறான். அவன் செவுந்துச்சு கழுத்தே வேற. அவன் தானே உங்க அண்ணன் பாத்துக்கிட்டே இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். மதுல பிடிச்சி உட்காந்துருக்கானோ. என்னடா பண்றீங்க இங்க பாருங்க. என்ன நண்பா சாப்பாடு சாப்பிட்டியா. எனக்கு ஒன்றும் போடல மச்சான். சரி இந்த ஃப்ராடு கன்மீட்டிங் வேற போக மாட்டாங்க போல. இருட்டாலும் நம்ம விடாம முடியாது இருக்கானுங்க. சரி நான் போறேன். உள்ள முங்கி இருக்குமா. இப்போ வந்து நம்ம ஒட்டகச்சிங்க பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு ஆப்பிரிக்கன் விலங்கு. இப்போ தான் இதை நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். இதோட கழுத்து பாருங்க எம்மா நின்றுருக்குறேன். அப்படியே சும்மா நின்றுக்கிட்டே மரத்து மேலே இருக்க இலை காய் பழம் எல்லாத்தையும் சாப்பிடும் போல். இதோட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போகிறது கிட்டத்தட்ட 15 மாதம் கர்ப்பமாக இருக்குமா. இதோட குட்டி போட்ட உடனே அது வந்து எழுந்து நடக்குமா. ஒரு அரை மணி நேரத்தில் ஓடவும் செய்யுமா. அந்த அளவுக்கு குட்டி வந்து கொஞ்சம் வளர்ந்த குட்டியாக இருக்கும் போலக்கு. அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட். அது கழுத்து கீழே வச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்காங்க. மேலே வந்து கையில் வச்சு அதுக்கு தீனி கட்டி வச்சுக்கிறாங்க. கட்டி பாட்டு பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வண்டலூர் ஜூவை ஃபுல்லாக திருப்திகரமாக சுற்றி பார்த்தாச்சு. கடைசியாக போகும்போது யானையை பார்த்தோம். ஆனால் யானை ரொம்ப தூரத்தில் உள்ளே இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா காலையிலேயே வந்து சுற்றி பாருங்கள். அப்போ தான் நல்லா திருப்தியாக பார்க்க முடியும். வரட்டா. பை பாய். ஐ லவ் யூ ஆல்.